மகிழ்ச்சியாக இருக்கீங்க. சாரோட அந்த இசைக்காக உலகமே காத்திருக்கக்கூடிய ரசிகர்கள் நீங்களும் போகிறது எவ்வளோ மகிழ்ச்சியாக உணர்றீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதில் அப்பாவோட இசையில் நம்ம தமிழ் மக்கள் அவ்வளோ உருகி இருக்காங்க. அதில் இப்போ நம்மை ஆண்ட ஆங்கிலேயனை இப்போ அவங்க ஊர்லேயே அவங்களுக்கே டேக்கா காமிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க ஊர்லேயே போய் நான் செஞ்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஊர் ஆள் போகும்போது எனக்கு ஆஸ் அ தமிழன்னா நம்ம ஊர் இசையை உலகமறிய செய்வதுன்ற அந்தளவு தமிழர்களுடைய இசையை உலகத்திற்கு கொண்டு போகிறது எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கு. இன்றைக்கி கொண்டு போகிறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக உணர்றீங்க? ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வேர்ல்டு லெவலில் இப்போ தமிழ் மியூசிக்கு, இந்தியன் மியூசிக்கை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இந்திகள் வேற்று மொழிகள்லாம் ஒழிச்சு இருந்த தமிழ்நாட்டில் தமிழை ஒழிக்க வச்சு தமிழை கேட்க வச்ச இசைஞானி உலக மக்களுக்கு கொண்டு போகிறார்ல, இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்தி பாடல்கள் கேட்டிருந்த இந்த மண்ணில் தமிழ் பாடலை கேட்க வச்சு உலகில் நானும் ஒரு சராசரி ரசிகன் தான். என்னை வேற பார்க்காதீங்க. எங்கள் அப்பாவும் என் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீ அங்கே இசையை எவ்வளோ கொண்டாடுறீங்க இந்த உலக அரங்கில்? நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, ஐ மீன் ஒரு ரெஸ்பெக்டபுளா ஒரு சன்னுங்கிற அன்பு இருக்கும். பட் அட் த சேம் டைம் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும், நீ சுமாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எத்தனாயிரம் பேர் சார் இருப்பாங்க அங்கே? அது எப்படி சார் அந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ராங்கிறது வயலின் செக்ஷன், வியோலாஸ், செல்லோஸ், பேசஸ் அந்த மாதிரி இருப்பாங்க நிறைய. அது காலாகாலமா அவங்களுடைய பாரம்பரிய இசை. அதுல நுணுக்கமா பண்றது ரொம்ப கஷ்டம். மோட்சார்ட், பீத்தோவன், பாக் அந்த மாதிரி ஆட்கள் தான் அதை பாரம்பரியமா செஞ்சிருக்காங்க. அது இவங்க அப்பாவுக்கு முன்னாடி இருந்தே ஆசை அதுல பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன சார் ஒரு மிகப்பெரிய ரோல்? அப்படி எனக்கு அதை கேட்கணும், அந்த மியூசிக்கை கேட்கணும், அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சு. எனக்கு என்ன ஆசைன்னா நம்ம தமிழ் மக்களும் கூட இருக்கணும் அதை கேட்கும் போதே அப்படிங்கிறது ஒரு ஆசை. மேபி இங்கேயும் அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மொத்தம் எத்தனாயிரம் பேர் சார் அந்த ஆடிட்டோரியம்ல இருப்பாங்க? நிறைய 8000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரசிகரா போறதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. என்னதான் ஒரு இசையமைப்பாளரா இருந்தாலும் அதுதான் இசைதான் எனக்கு மூச்சு காத்து எல்லாமே. ஸோ எந்த இசைனாலுமே, ஒரு பாப் இசைனாலுமே தமிழ் இசைனாலுமே எனக்கு இது மியூசிக் தான், சினிமா இசை தான் உயிர் மூச்சு. ஒரு தமிழனா இந்த இசையை எவ்வளவு கொண்டாடுறீங்க? இந்த உலக அரங்குல ஒழிக்க போற இசையை கேட்கறதுக்கு. உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி. ஃபர்ஸ்ட் மொழி தமிழ் மொழி. ஃபர்ஸ்ட்ங்கிறது ஆங்கில வார்த்தை, மன்னிக்க வேண்டும். அதாவது இத மத்தவங்களுக்கு தெரியணும்ல, தமிழ் தான் சிறந்ததுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அவங்க மொழியில சொல்லணும். தமிழை உலகறிய செய்யறது. ஆமா, நம்மளுக்குள்ளேயே நம்ம தமிழ்லயே பேசிட்டு இருந்தோம்னா அப்ப அது இதுதானே. நம்மளுக்குள்ளேயே ஏதோ ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. சரி, அவன் மொழியில போய் நம்ம ஆதிக்கம் செஞ்சுட்டு இதை விட சிறந்தது தமிழ் மொழின்னு நம்மளுடைய மொழியின் கல்ச்சர், ட்ரெடிஷன் எல்லாத்தோடைய பெருமையும் அங்க சொல்லணும். அதுதான் இந்த நிகழ்வு.